க்ளோஸ்டு டோர் ரூமுக்குள்ள நாங்கள் சொல்லலாம், தலைவர்கள்ட்ட சொல்லலாம், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம். ஒருத்தர் வந்தா என்ன ஓட்டு வரும், வரலினா என்ன ஓட்டு போகுங்கிறத நாங்கள் சொல்லலாம். அனுபவத்தின் அடிப்படையில் 2021 பார்த்துருக்கோம், 24 பார்த்துருக்கோம், நாங்கள் எல்லாமே சொல்லலாம். பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும், யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து. அடுத்து கொண்டு வர அண்ணே, நான் ஒரு மீட்டிங்ல ஆங்கிலத்தில் பேசினதை அது தேவையில்லாம உள்ள போய் நுழைஞ்சிங்கன்னா நம்ம தேவையில்லாம அதை வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாங்கன்னா, நான் சொல்வது தமிழகத்தில் இன்னைக்கு 3வது ஒரு அணி வெல்ல வேண்டும் என்றால் அந்த அணி நிறைய இன்னைக்கு வேலை செய்யணுங்கண்ணா. ஏன்னா மக்களை பொறுத்தவரை ஒரு தேர்டா ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கண்ணா. தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, கேரளாவும் அதே தான். அப்போ நிறைய கிராஸ் ஓட்டிங் நடக்கும். ஏன்னா அந்தந்த கட்சிகள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க, அவங்க இடத்த விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. நம்பர் 2 இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஜனநாயகத்தில் சகஜம் தான். இதில் வந்து நம்ம சீன்றக்கோ பொய் சொல்றக்கோ ஒன்றும் இல்லைங்கண்ணா. அந்த நம்பர் 3 to நம்பர் 2 ஷிஃப்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்கண்ணா. கேரளாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை இடத்துல கிராஸ் ஓட் நடக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க கூடாது. அதனால் இதையும் தாண்டி தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனுங்கண்ணா. அந்த 2வதா இருக்கிறவங்க அதை செய்யணும், செஞ்சா தான் அவங்க 2வதா இருக்க முடியும். 1வதா இருக்கிறவங்க செஞ்சா தான் 1வதா இருக்க முடியும். மற்றவங்க நினைக்கிற மாதிரி நேரா 3லிருந்து 2, 1 அப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கன்னா, நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர முடியும் என்பதை நான் 2024 தேர்தல் களத்தை மையமாக வச்சு அந்த தனியார் டிவி நெட்வொர்க்கில் நான் குறிப்பிட்டேன். எப்படி கேரளாலே அதே தான் பிஜேபிக்கு நடக்குதுன்னு. ஆனால் 2வது இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் செய்வாங்க, அவங்க 3வது போகக்கூடாது. அது அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலை, அவங்களுடைய கடமை, அவங்களுடைய கர்மா அவங்க பண்ணிட்டுங்கன்னா, எங்களுடைய கர்மா நேராக ஜெயிக்கணும்னா இன்னும் பல வித்தைகளை, பல வேலைகளை, பல சண்டைகளை தாண்டி தான் மேலே வரணுங்க.